சார் விமர்சனம் என்ற பேரில் வந்து 10 பேர் வந்து சினிமாவை அழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வடிவேல் ஒரு கருத்துக்கு முன் வச்சார். அது ஏற்புடையதா? என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க நடிகர் சங்கம் சார்பா? விமர்சனம் என்ற பேரில் சினிமா ஒரு 10 பேர் அழிக்கிறாங்க, நடிகர் சங்கம் நடவடிக்கை எடுக்க அப்படின்னாரு. அது ஏற்புடைய கருத்தா? பாதிக்கப்பட்ட சக நடிகைகள் பாதிக்கப்பட்டாருன்னு ஒரு பொருள். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது தான் அடுத்தது இன்னொரு வீடியோ போடுவார். அவரை திருத்தவே முடியாது, திருந்தவும் மாட்டார். ஏன்னா எங்களை வச்சு சம்பாதிக்கிறாரு. நாங்கள் வந்து சுயமாக நாங்கள் எங்களோட உழைப்பில் சம்பாதிக்கிறோம், அவங்க வந்து எங்களை பற்றி பேசி சம்பாதிக்கிறோம். அவங்க அப்படி தான் இருப்பாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் சட்ட ரீதியாக தான் பண்ண முடியும், அவங்க திருத்த முடியாது. இல்லை, விமர்சனங்கள் வரலாம், விமர்சனங்கள் வளர வைக்கும். அது வந்து அறிவு ரீதியாக வந்து உணர்ச்சி இது இல்லாமல் இந்த துறையை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு பேசலாம். அது நாங்கள் வளர்கிறதுக்கும் நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து விமர்சிக்கப்பட வேண்டிய பல விஷயங்கள் அந்த சுற்றி நடக்குது. ஆனால் திருப்பி விமர்சனம் சினிமா மேலே அது வந்து ரொம்ப மூன்றாந்தமாக வைக்கிறது தான் எனக்கு கோபத்தையும் வர வைக்கும். உங்களுக்கு சரியான சொல்லுங்கள், நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள், அறிவு ரீதியாக சொல்லுங்கள். இல்லை இன்னைக்கு இந்த படத்தை வந்து நாசர் மிக மோசமாக நடித்தார், அவர் ஏன் இப்படி அது அப்படி சொல்லுங்கள். நீங்கள் அதை வந்து சொந்த வாழ்க்கையில் கொண்டு போய் படுக்கை இதை கொண்டு போய் இதெல்லாம் வந்து அது எங்களுக்கும் உதவாது, அறிவுபூர்வமான விமர்சனங்கள் வாய்ப்பு. அதுதான் அந்த சட்டத்தை ஒன்றும் பண்ண முடியாதுன்றதான் அப்படி. சார், தேர்தல் காலங்களில் பல நடிகர்கள் வந்து பல கட்சிகள் பிரச்சாரம்லாம் பண்ணுறாங்க, கூட்டம் கொடுது. ஆனால் ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வந்தாலே கூத்தாடிகள் அப்படின்ற பொதுவாகவே எல்லா கட்சியும் விமர்சனம் செய்கிறாங்க. கூட்டம் கூறவங்களாம் ஓட்டு சேர்க்க முடியாது அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அது ஒரு நடிகரை வச்சு தானே பார்க்குறோம், ஒரு நடிகரை தானே சொல்கிறாங்க சார். இல்லை, குறிப்பாக நடிகர் விஜய் அரசியலுக்கு வர பல்வேறு விமர்சனம் வைக்கப்படுது. ஒரு கூத்தாடினால வந்து கூட்டம் தான் சேர்க்க முடியும், ஓட்டு வாங்க முடியாது அப்படின்ற கருத்து முன்வைக்கப்படுது.